75 வருஷமா இடஒதுக்கீடு கொடுத்தும் இன்னமும் மக்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் என்றால் அப்ப அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு போய் சேரல. அப்ப அந்த அமைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடுல பிரச்சனை இருக்கு. யாருக்கு அந்த இடஒதுக்கீடு போகுது, யார் அனுபவிக்கிறாங்கன்னே தெரியல. எஸ்சி பட்டியலினத்தவர்கள் வந்து 18% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுல 3% உள்ளி இடஒதுக்கீடு யாரு, அருந்திதர் போன்றவருக்கு. அப்போ மீதி இருக்கிற 15%த்துல நூற்றுக்கணக்கான குடிகள் அடிச்சு பிடிச்சிட்டு மேல வரணும். இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்குது. அந்த 15% பல்லர், பறையர், குடும்பர், குறவர் எல்லாருமே அது சாம்பவர் முதல் கொண்டு எல்லாருமே அதுக்குள்ளதான் வரணும். அதனாலதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு சரியா போய் சேரல. அப்ப இது எப்படி கையாளுறது? அந்த பிரச்சனைக்கும் தமிழ்ச்சங்கம் முடிவு வைத்திருக்கிறது, அதாவது தீர்வு வைத்திருக்கிறது. எப்படி பண்ண போறோம்? இப்ப நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் குடி ரீதியா நம்ம வந்து கணக்கெடுப்பு நடத்துறோம். இப்போ பறைகள் எத்தனை பேர் இருக்கீங்க, இந்த 10%, இந்த 10% உனக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, வேற யாருக்கும் கிடையாது. நீ யாருப்பா, வன்னியர், ஓகே, நீங்க 8% இருக்கீங்க, 8% உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப அவர்களின் குடிக்கேற்ப அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு மறுக்கப்படுதுங்க? இப்பதான் சரியாக கொடுக்கப்படுது. இதைத்தான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் தன்னோட கொள்கையாகவே வச்சிருக்கு. அப்போ 5ஆம் தமிழ்ச்சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்யும், எல்லாரும் சமம். 75 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன் இன்னமும் இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு போய் சேரல, குறிப்பா தமிழ் குடிகளுக்கு போய் சேரல. அதுதான் இங்க பிரச்சனை. இது யாரோட தப்புங்க? யாரோட தப்பு? ஆட்சி செஞ்சவரோட தப்பா? ஆட்சி செய்ய விட்டவர்களோட தப்பு. நாம தானே விட்டோம், ஓட்டு போட்டோம்ல, ஆட்சி செய்ய விட்டோம்ல. அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் இனிமேல்ட்டு? அப்போ எந்த மாதிரியான வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, நம்மோடு வாழ்ந்த சக மக்களாக வாழ்ந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். அப்போதான் கேள்வி கேட்க முடியும். அப்ப இனிமேலாவது நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல ஆட்சியர்களை தேர்ந்தெடுங்கள், நிம்மதியாக வாழுங்கள்.